பொறுமையாளர்கள் அவர்களுக்கு நல்ல செய்தி சொல்லுங்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இன்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவர்கள் பொறுக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்லி காட்டுகின்ற அந்த செய்தியை பாருங்கள். வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நல்ல செய்தி சொல்லுங்கள். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், என்ன சோதனை ஏற்பட்டாலும் கூட என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்காகவே இருக்கிறோம், அல்லாஹ்வின் பக்கமே நாங்கள் என்ன செய்ய இருக்கிறோம், திரும்ப இருக்கிறோம் என்று சொல்றார். உலாயிக அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம் வ ரஹ்ம வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அல்லாஹ் தஆலா சொல்றார், அதாவது அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய கருணையும் இருக்கும், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப சோதனையில பொறுத்தா அவங்க சொர்க்கம். அல்லாஹ் சொல்றது என்னன்னு சொன்னால், நமக்கு ஒரு நஷ்டம் வருது, நமக்கு ஒரு என்ன பிரச்சனை வருது, நமக்கு குழந்தை மரணிச்சிருது, மௌத்தா, நம்ம பொறுத்துடுறோம், பொறுத்தால் அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா நம்ம வசனத்தை தவறா விளங்கிக்கணும்னு அர்த்தம். ஒரு சின்ன ஒரு நஷ்டத்தில் நாம பொறுத்தோம் என்று சொன்னால், ஒரு குழந்தை இழப்பில் நாம பொறுத்துட்டோம் என்று சொன்னால், ஒரு பிசினஸ்ல நஷ்டம் வருது அதனால பொறுத்துட்டோம் என்றா அவர்கள் யாராம், நேர்வழி பெற்றவர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அவர்களுக்கு எமது ரஹ்மத்து உண்டு அப்படின்னு சொல்றான், எமக்கு அருள் உண்டு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இதனால சொர்க்கமே உண்டு என்றது அந்த வசனம் என்ன செய்கிறது, சொல்கிறது. நேர்வழி பெற்ற எதனால சொர்க்கம், பிசினஸ்ல நஷ்டம், குழந்தை இறந்தாச்சு, அதே போல என்ன சில அச்சங்கள், இதுல அவங்க பொறுத்துட்டாங்க, அதனால் அவர்களுக்கு சொர்க்கம் என்றால் நம்ம வசனத்தை என்ன சரியாக புரியவில்லை என்ற அர்த்தம். அதனால மட்டும் சொர்க்கம் என்று வர முடியாது. உலக விஷயங்களில் ஒரு மனிதன் இழப்புகளில் பொறுமை காட்பதன் காரணமாக அதாவது இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா இபாதத்துல பொறுமையாய்க்கிறத சொல்லல, பாவங்கள்ல பொறுமையாய்க்கிறது என்ன செய்யல சொல்லல, முசீபத்துகள்ல பொறுமையாய்க்கிறத மட்டும்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சோதனைகளின் பொழுது பொறுமையாக இருத்தல் என்பதை மட்டும்தான் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல சொல்லி காட்டுறானே தவிர, நம்ம எப்பயும் பொறுமையை பற்றி படிக்கிற நேரத்தில் பொறுமை என்றது 3 வகை என்று படிப்போம். பொறுமை சம்பந்தமாக உரை கேட்ட எல்லோருக்குமே தெரியும் 3 விஷயத்தில் பொறுமை. ஒன்று அஸ்ஸப்ரு அனில் மஆசி, பாவங்கள் செய்யாமல் பொறுத்துக்கொள்ளல். பாவங்கள் செய்ய மனது தூண்டும், மனது ஆசையை உண்டாக்கும், அதுல கல்ப அப்படியே வச்சு பொறுமையாக இரு அப்படி என்று வைக்கிறது ஒரு பொறுமை. அப்படி என்றது ஒரு பொறுமை. இரண்டாவது என்ன, அஸ்ஸப்ரு அல தாஅத், வழிபடுறது பொறுமை. ஒரு 4 ரக்காத்து தொழுறதுக்கு நம்ம படுற அந்த பொறுமை இது, அது ஒரு பொறுமை தான். நம்ம அந்த தொழுவணும் அப்படின்னு நினைக்கிறோமே, அந்த நேரத்தில் நம்ம படுற மனதுல போராட்டம் இருக்குது, அதுக்காக வேண்டி நம்ம வணக்கம் செய்து பொறுக்கிறோமே, அதுக்கு பேர் என்ன, வணக்க வழிபாடுகளில் பொறுமை. மூன்றாவது என்ன, சோதனைகளின் சப்ரு அலல் மசாயிப், மனிதனுக்கு சோதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள் வருகிற நேரத்தில் ஏற்படுகின்ற பொறுமை. இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா மற்ற 2 பொறுமையை சொல்லவே இல்லை. இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அவர்களுக்கு என்னென்ன சோதனை அல்லாஹ் தஆலா சொல்ல வார நேரத்தில் என்ன சொல்றான், பொருளாதாரத்துல நஷ்டம், குழந்தை இழப்பு, இது போன்ற விஷயங்களை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், அதாவது வல நபுலுவன்னக்கும், உங்களை நாம் சோதிப்போம், நாங்கள் பிஷைஇம் மினல் ஹவுஃப் வல் ஜூ வ நக்ஸிம் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வ தமராத், எல்லாமே என்ன, உலக நஷ்டங்கள், வியாபார நஷ்டங்கள், சொத்துக்களுடைய இழப்புகள், குழந்தைகளுடைய இழப்புகள், அச்சம், இதான் இவைகளை கொண்டு நாங்கள் சோதிப்போம். வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நீங்க நன்மாராயம் சொல்லுங்கள். எனவே சோதனையில பொறுக்கிறத மட்டும்தான் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான். சோதனையில பொறுத்தாலே சொர்க்கமான்னு கேட்டால் அப்படி இந்த வசனம் சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா முதலாவது என்ன செய்யறான்னு சொன்னால், வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள். அப்படி என்று சொன்னால் முஃமின் என்ற வார்த்தை ஈக்குவலாக இருக்குது எதுக்கு, சாபிர், பொறுமையாளன் என்ற வார்த்தைக்கு. முஃமின் என்றால் சாபிர், அவன் பொறுமையாளன். சாபிர், பொறுமையாளன் என்றால் அவன் முஃமின். பொறுமையாளன் என்றால் அவன் முஃமின், முஃமின் என்று சொன்னால் அவன் பொறுமையாளன். அதனாலதான் அதாவது சில அறிஞர்கள் சொல்வார்கள், லா ஈமான லிமன் லா ஸப்ர லஹு, எவருக்கு பொறுமை இல்லையோ அவர்களுக்கு ஈமான் இல்லை. எவருக்கு பொறுமை இல்லையோ அவர்களுக்கு என்ன,
ஈமான் இல்லை அப்படி என்றதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். யாருக்கு பொறுமை இல்லையோ அவருக்கு ஈமான் இல்லை. அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் உள்ளவர்களுடைய பண்புகளை சொல்ற நேரத்தில் 4 பண்பு சொல்லுவான். என்ன பண்பு? அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் வ தவாஸௌ பில் ஹக் வ தவாஸௌ பிஸ் ஸப்ர். இந்த வசனம் எங்களுக்கு என்ன சொல்லுது? ஒரு முஃமினுடைய பண்புகள்ல 4 பிரதானமான விஷயத்துல பொறுமை என்ன செய்யுது, வந்து சேருது. எனவே எப்பொழுது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வசனத்தை சோதனையிலையும் கஷ்டத்திலையும் பொறுத்துட்டா நம்ம பொறுமையாளன் லிஸ்டுக்கு வாரம் அப்படின்னு நமக்கு நிறைய ஏமாத்தி கண்டிக்கிறோம். நிறைய நேரங்கள்ல நாங்க பொறுமையாளன் என்று எங்களை கருதுற இடங்கள் 2 பிழை விடுவோம். 2 பிழை என்ன செய்வோம், விடுவோம். பொறுமையாளன் என்று கருதுற எதுல தெரியுமா? வழியே இல்லாத டைம்ல பொறுமையாளன் நினைச்சுக்கிறது. எப்படி? இது சிறையில் அவர் பொறுமையாக இருந்தார். சிறையில் அவர் பொறுமை. வேற என்ன செய்யலாம் சிறையில? நீங்க சொல்லுங்களேன். சிறையில நீங்க வேற என்ன செய்யலாம்னு கேட்க. சிறையில் அவர் பொறுமையாக இருந்தார். சிறையில் பொறுமையாக இருந்தா வெளியே வர இயலாது. நீ பொறுமையா தான் என்ன செய்யணும், அதுல இருக்க வேண்டும். இது தவறான விளக்கம். சிறையில பொறுமையா இருக்கிறதுக்கு சில சப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கு வருகிறேன். ஆனால் நமக்கு வழியே இல்லாம இதுதான் நமக்கு எது ஏண்டா, இதுக்கு பேர் என்ன? பொறுமையுடைய முழு கருத்து அல்ல. பொறுமைதான் பொறுமையுடைய முழு கருத்து அல்ல என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். வழியே சிறையில் பொறுமையாக இருந்தார், அந்த மாதிரி சில இடங்கள் இருக்கு பொறுமையாக இருந்தார் அப்படின்னு விளங்கிக்கிறது. இரண்டாவது, எல்லாம் முடிஞ்சு ஓஞ்சி அமைதியாகி மனசு கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு 1 வருஷத்துக்கு பிறகு பொறுக்கிறது. சோதனை இருக்கும். எப்ப பொறுக்கிறது? 1 வருஷத்துக்கு பிறகு என்ன பொறுக்கிறது அப்படின்னா என்ன? மறந்து போய் முடிஞ்சு தனிஞ்சு அதுக்கு பிறகு நான் இப்ப பொறுமையா தான் இருக்கிறேன், நீ இப்ப பொறுமையா தான் இருப்பா. சோதனை முடிஞ்சாச்சு. சோதனை என்னது? அஸ்ஸப்ரு இந்த சதுமத்தில் ஊலான்னாங்க சொல்லாங்க. இன்னம சபர் இந்த சதுமத்தில் ஊலா. பொறுமை என்றா அது ஆரம்ப கட்டத்தில் வருவதுதான் பொறுமை நாங்க சொல்றாங்க. முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு வரதெல்லாம் பொறுமை. இன்னம சபர் இந்த எப்ப சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண்மணி அந்த கபர் இடத்துல வச்சு அந்த உறவை நினைச்சு அழுது கண்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அந்த டைம்ல என்ன அழக்கூடாது அந்த மாதிரி அட்வைஸ் ரசூலுல்லாஹ் பண்றாங்க. எனக்கு உள்ள சோதனை உங்களுக்கு வந்தா தெரியும் என்ன ரசூலுல்லாஹ் எதுவும் சொல்லல. நான் யாரு தெரியுமான்னு நமக்கு தான் அந்த பொறுமையே இல்லையே. சரியா? பொறுமையை அட்வைஸ் பண்ணிட்டு பாஞ்சு விடுத்து சண்டை தான் பிடிப்போம். அட்வைஸ் பொறுமை. மற்றவனுக்கு பண்ணிட்டு இருக்கிறேன் அட்வைஸ் பொறுமை. பொறுமையாரி என்று சொல்றவனே கடைசியில சண்டையில முடிஞ்ச சம்பவம் கிடைக்கா இல்லையா, அவன் தான் கடைசி சண்டையா முடிப்பான். பொறுமையே இல்ல, ஆனா பொறுமையை தான் அட்வைஸ் பண்றது. அதனாலதான் 2 பேருக்கு இடையில சண்டையில விளக்க போறவர்கிட்ட மிகப்பெரிய பொறுமை இருக்கும். ஏன்னா கடைசியில் அவன் உன்னோட சண்டை பிடிச்சிட்டு இருப்பான் பொறுமை இல்லாம. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் பொறுமையாள. வீட்டுக்கு வந்த பின்னால யாரோட நீங்க பேசுனீங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரோட என்ன செஞ்சீங்க, பேசுனீங்கன்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி அப்ப ரசூலுல்லாஹ்க்கு தெரியல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியல. அந்த பதில அவங்க பிழை காண்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. அங்கே எந்த வாய் காப்பாளனும் இருக்கவில்லை அப்படின்னு அந்த செய்தியில வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் எந்த வாய் காப்பாளனும் இல்லை என்றதுக்கு இந்த செய்தியை தான் சொல்லுவாங்க. வீட்டுக்கு வர நேரத்தில் எந்த விதமான அதாவது காவலரும் இருக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அங்கேயே சொல்ல பார்த்தேன் நான் யாருன்னு, ஓகே நீங்க விளங்கி வந்ததுனால ஓகே, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, பதில் சொல்லல. அது எங்களுடைய ஸ்டைல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அதை பத்தி ரசூலுல்லாஹ் நினைக்கவே இல்லை, அதை பற்றி ஒரு இதா நினைக்கவே இல்லை. சொன்னாங்க இன்னம சப்ர இந்த சதுமத்தில் ஊலா. பொறுமை என்றால் ஆரம்ப கட்டத்தில் வர வேண்டும். ஆரம்பம் எல்லாம் முடிஞ்சு பாப்பா மரணிச்சு 2 வருஷத்துக்கு ஒரு ஒருத்தர் சொல்றாரு, நான் இப்ப பொறுமையாகிறேன் அப்படின்னா நீ இப்ப பொறுமையா தான் இருப்பையே, அதான் உன மனசை விட்டு போச்சு, எல்லாம் தூரமாயிட்டு எல்லாம் முடிஞ்சுது. எனவே பொறுமையை 2 இடங்கள்ல நம்ம என்ன விளங்கி வச்சுக்கிறோம்னு சொன்னால், தவறான முறையில பொறுமை என்ன செய்திருக்கிறோம், வழி இல்லாட்டி பொறுமை, வழி இல்லாதவனுக்கும் பொறுமை தான் வழி. ஆனா அதுக்கு பின்னால நான் ஒரு செய்தி சொல்கிறேன். 2வது என்ன, தனிஞ்ச பின்னால பொறுமை, தனிந்த பின்னால பொறுமை அப்படி என்று சொல்லி பொறுமையை விளங்கி வச்சுக்கிறோம். அதன் அடிப்படையில தான் இந்த வசனத்தை விளங்கி வச்சுக்கிறோம். அந்த அடிப்படையில தான் வபஷ்ஷிரி சாபிரீன். அதனாலதான் இங்க உள்ள எல்லாருமே நினைக்கிறாங்க நம்ம பொறுமையாளன். ஆகப்பெரிய கோபக்காரன் என்ன நினைச்சிருக்கீங்க, நம்மள மாதிரி என்ன பொறுமை உள்ளவன் யாரும் இருக்க மாட்டான்றது ஆகப்பெரிய கோபக்காரன் நினைச்சிட்டு. அது சந்தேகமே இல்லை. என்ன காரணம்னா பொறுமை என்ற விஷயத்தை அவன் சரியாக விளங்காதனால அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நானும் பொறுமையாளன் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே சபர் அப்படி என்று சொல்றது அந்த மாதிரி ஒரு அம்சம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் ஒரு வசனமே வச்சுக்கிறாங்க, என்னன்னு சொன்னா இதுக்காங்கள பொறுக்க இயலாது, எதற்காங்கள
பொறுக்க முடியாது, இதற்கு மேல் பொறுக்க முடியாது. என்னடா பொறுத்தாடு பார்த்தா 1/2 மணி நேரம் பொறுத்திக்க மாட்டான். ஆனா இதுக்கு மேல பொறுக்க முடியாது. அடுத்த வசனம் என்ன? பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. சரியா? அவரவர்கள் வகுத்துக்கிறதா இல்ல. எப்போ கோபம் வருதோ அதான் இல்லை. எப்போ கோபம் வருதோ எல்லாம் முடிஞ்சாச்சு. இவனுக்கு 5 நிமிஷத்துல வருது, அவனுக்கு எடுத்த உடனே வருது, அவனுக்கு எல்லாம் முடிஞ்சுது. பொறுமைக்கு எல்லை உண்டு. விளங்கிட்டா? இந்த மாதிரி என்ன சில சில விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சபரை சரியான முறையில புரிந்த மாதிரி என்ன செய்யவில்லை. ஆனா சபர் செய்யணும் விளங்கி வச்சுக்கிறான். சபர் செய்யணும். சாப்பாடு போட்டு கண்டிப்பாங்க, கொஞ்சம் சபராயிருங்க. எதுக்கு? இந்த சாப்பாடு சகானுக்கு வந்து சேர்றது. இதுக்கெல்லாம் சபர் யூஸ் பண்ற காலம் இது. சாப்பாடு போட்டு கண்டிப்பாங்க, டைம் ஆயிட்டு கொஞ்சம் சபராயிருங்க, இந்த வந்துருமெண்டா. மனிதர்களோட உள்ளத்துல சபர் எல்லாம் எது? சாப்பாட்டை ஒரு 5 நிமிஷம் வர சாப்பாட்டு கூட சபர் விளங்கி வச்சுக்கிறாங்க. அப்படின்னா சபர் மிச்சம் கேவலமா விளங்கி வச்சுக்கிறாங்க. சபரை எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்கன்னா ஆக சீப்பான ஒரு சப்ஜெக்டா 7 மண்டா சபர் செய்யறது, இல்லாட்டி இறக்கி விட்டு போயிட்டே இருக்குது. முடிஞ்சா சபர். பஸ் கண்டக்டர் மாதிரி. பஸ் கண்டக்டர் வந்து என்ன, நீங்க பஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னால் கடைசியா ஏறுறது யாரு? அவர் தான். முதலா இறக்குறது யாரு? அவர் தான். அந்த மாதிரிதான் சபரை வச்சுக்கிறது. சபரை வச்சுக்கிறேன்னா எல்லாட்டி கடைசியா கொஞ்சம் வச்சுக்கிறது. இறக்கி விடுறா முதலாவது இறக்கி விடுறது சபர். அதுக்கு பிறகு வபஷிரி சாபிரின், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுங்க. பொறுக்கவே இல்லை, பொறுக்கவே இல்லை. இந்த மாதிரி புரிந்து கொள்வதற்கெல்லாம் காரணம் நாங்கள் நினைக்கின்ற பொறுமை அல்ல. அன்புள்ள சகோதரர்களே, பொறுமை என்ற இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், பொறுமையாளர்கள் தான் தங்களது கூலியை முழுமையாக கொடுக்கப்படுவார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். சொர்க்கத்துல கூலி யாருக்கு ஃபுல்லா முழுசா கொடுக்கப்படும் தெரியுமா? பொறுமையாளர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நினைச்சு பாருங்க, இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், பொறுமையாளர்களுக்கு தான் முழுமையான கூலி என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும் அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொன்னது ஒரு ஜின்ஸ மட்டும்தான். வபஷிரி சாபிரின், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் அல்லாஹ் தஆலா சொன்னது இதுல பொறுத்ததனால மட்டுமல்ல. பொறுமையாளர்கள் இந்த விஷயத்துல பொறுப்பார்கள். பொறுமையாளர்கள் இந்த விடயத்துல பொறுப்பார்கள். இதில் பொறுத்ததனால் அல்ல அவர்கள் பொறுமையாளர்கள். இந்த விஷயத்தை நல்லா விளங்கிக்கணும். எப்படி? இதுல பொறுத்ததனால் அல்ல அவர்கள் பொறுமையாளர்கள். பொறுமைக்கு ஈமான் இன்னும் உள்ள எத்தனையோ விஷயங்கள்ல சம்பந்தம் இருக்கிறது. அபு மைமூன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்றாரு. அபு மைமூன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்றாரு, பொறுமைக்கு சில நிபந்தனைகள் உண்டு அப்படின்றார். பொறுமைக்கு சில நிபந்தனைகள் உண்டு என்றார். என்ன அப்படி என்று சொன்னால், மாணவர் கேட்கிறாரு, அது என்ன நிபந்தனை கேட்கிறார். நீ பொறுத்தா மட்டும் போதாது, ஏன் பொறுக்கிறாய், எதில் பொறுக்கிறாய், யாருக்காக பொறுக்கிறாய், எப்படி பொறுக்கிறாய், இது தெரியணும். இது இருந்தா மட்டும்தான் நீ பொறுக்கிற பொறுமைக்கு இறைவனிடத்தில் அஜிர் உண்டு. இல்லை என்றா நீ கல் பஹீமா, கால்நடைகள் விலங்குகள் போன்றவன். விலங்க பொறுத்த வரைக்கும் அது கட்டப்பட்ட நேரத்தில் அது பொறுமையா தான் இருக்குது, அவிழ்க்கப்பட்ட நேரத்தில் போயிருது. ஆனா ஏன் கட்டப்பட்டன்னு அதுக்கு தெரியாது, ஏன் அவிழ்க்கப்பட்ட விளக்கம் என்ன தெரியாது. அந்த மாதிரி நீ போயிடுவேன். கட்டப்படுறது சோதனை. நம்ம கட்டப்படுற நிலைமைன்னா சோதனைகள் வருது, கஷ்டங்கள் வருது, உடல் நோய்கள் வருது, இழப்புகள் வருது. அது மிருகத்தை கட்டுற மாதிரி. ஏன் கட்டினா என்னைய, ஏன் விட்டான் என்ற விளக்கம் இல்லாம இருக்கிறது மிருகம். நீ பொறுத்தாலும் பொறுக்காது விட்டாலும் உனக்கு எந்த விதமான கூலியும் இல்லை. நீ பொறுமையை ஏன் பொறுமைன்னு விளங்காம செஞ்சீண்டா, யாருக்கு பொறுக்கிறாய்னு விளங்காம செய்தேன்னு சொன்னால், எதற்காக, எதிலே, எதுக்கு பொறுக்கிறாய், எந்த அளவுல பொறுக்கிறாய் என்று விளங்கினால் தான் நான் எதில் சோதிக்கப்பட்டேன், எதற்காக சோதிக்கப்பட்டேன், இப்ப என்ன நிலையில் இருக்கிறேன், எனக்கு இப்போ உள்ள நியாமத் என்ன, நான் இழந்து போன நியாமத் என்ன என்று சொல்றதெல்லாம் உனக்கு என்ன செய்யும், அப்போ மட்டும்தான் விளங்கும். அதனாலதான் பொறுமையை ஒரு பெரிய ஒரு நியாமத்தாக நிறைய பேர் பார்ப்பது கிடையாது. பொறுமையை மிகப்பெரிய நியாமத்தாக நிறைய பேர் பார்ப்பது கிடையாதற்கு மிக பிரதானமான காரணமே இதுதான். பொறுமையை புரிந்து கொள்ளாது. இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.